ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி சிந்திக்கிறதுக்கு என்ன டாபிக் அப்படின்னா, இப்போ ஒரு ஜஸ்ட் நவ் இப்போ தான் வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட ஒரு கமெண்ட்டு ஒன்று பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப வேதனையோடு இருக்காங்க. அவங்க வந்து நம்பினவங்க மோசம் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே தாங்க முடியாத ஒரு பிரச்சனை, இழக்கக்கூடாதது ஒன்று இழந்துட்டேன். என்னோடய வருமானமும் கை கொடுக்கும்னு நினச்சேன், அதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, கடவுள் வந்து ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாலே, நம்ம ஏதோ ஒன்று கடவுள் வந்து அழகான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். எதுவுமே நம்ம இந்த உலகத்தில் அட்டாச் ஆகி போகும்போது அது வந்து அங்கே டிட்டாச்மெண்ட் நடக்கும். அது வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்குள்ளே நம்ம போவோம். கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், கடவுள் தன்மை நமக்குள்ளே இருக்குது, அதுதான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும். நம்ம கூட இருக்கிற இங்கே இருக்கிற 3D வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரும் நம்மளுக்கு கடைசி வர நிரந்தரமாக நம்ம கூட வரவங்களும் கிடையாது. எந்த பொருளும் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறதும் கிடையாது. நேற்று யார்கிட்டேயோ இருந்த ஒரு பொருள் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது, நாளைக்கு அது வேற ஒருத்தவங்க கிட்டே போகுது. மனிதர்களும் அப்படி தான். நேற்று இருந்தவங்க இன்றைக்கி நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், நம்ம கூட நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டு போயிருக்கலாம். நேற்று நேசித்தவங்க இன்றைக்கி நம்மளை வேணான்ட்டு தூக்கி போட்டு போயிருக்கலாம். நேற்று இருந்தவங்க இன்றைக்கி இறந்தும் போயிருக்கலாம். அதனால் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் 3D வேர்ல்டில் இதன் மேலெல்லாம் நம்ம வந்து அட்டாச்மெண்ட் ஆகி நம்ம அந்த பொருள் வேணும் அப்படின்னு அதிகப்படியாக அட்டாச் ஆகி போகும்போது தான் அங்கெல்லாம் ஒரு ஒரு அடி கொடுத்து டிட்டாச் ஆகிற மாதிரி கடவுள் பண்ணுறாங்க. இது நீ இப்போ இருக்கிற இந்த உலகம் வந்து எப்பயுமே நிரந்தரமானது கிடையாது, நான் தான் நிரந்தரம். இதை தெரிஞ்சிக்காமல் நீ இந்த உலகியல் வாழ்க்கையில் சிக்கிக்கிட்டு இருக்க. அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதன் மூலமாக கிடைக்கிற ஒவ்வொரு லெசனுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே எல்லா பாடங்களும் கற்றுட்ருக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜஸ். எனக்கு மட்டும்தான் இப்படி வந்து கஷ்டம் மேலே கஷ்டமாக ஒன்று மேலே அடி வாங்குது அப்படின்னா, இங்கே வந்து இந்த உலகம் 3D வேர்ல்டுங்கிறது வந்து ஒரு ஸ்கூல், ப்ரைமரி ஸ்கூலு, அப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூலு, அப்புறம் காலேஜு, அப்புறம் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரிங்க. நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆன்மா, நம்மளுடைய ஆன்மா அந்த லெவலில் அட்டைன் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடி மேலே அடி வந்துகிட்டே இருக்குங்க. மற்றவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ரைமரி ஸ்கூல் அளவுக்கு அவங்களுடைய ஆன்மா வளர்ச்சி இருக்கும். இன்னும் நிறையா அவங்களுடைய பிறவி எடுத்து அவங்க கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து யூனிவர்சிட்டி ரேஞ்சுக்கு வந்ததுனால தான் கடவுள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்டேஜில் நீ இன்னமும் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய அடி வந்து பலமாக விழுவுதுங்க. இந்த வெளியில் இருக்கிற இந்த அடியின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு யாருமே இல்லையா இந்த உலகத்தில், எதுவுமே நான் நினச்சது எதுவுமே நடக்கலை, எனக்கு நான் பிடிச்சிருந்தது ஒரு விஷயம், அதுவும் கைவிட்டு போச்சு. நகை நட்டு பணம் காசு இதெல்லாம் பெருசுன்னு நினச்சேன், அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடுச்சு. எதுவுமே நிரந்தரமே இல்லை இந்த வாழ்க்கையில். எதுதான் நிரந்தரம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே தேடும்போது தான் கடவுள் தன்மையை நீங்கள் உணர முடியுங்க. கடவுளோட குழந்தையாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு வந்து எப்பயுமே இருக்குது. அதனால தான் இந்த கஷ்டத்தின் மூலமாக லெசன் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் இங்கே நிறைய பாடங்கள் வருதுங்க. யாருமே இல்லை நம்மளை காப்பாற்றுறதுக்கு இந்த உலகத்தில், யாருமே இல்லை அப்படின்லாம் நினச்சி ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ரொம்ப கஷ்டத்தில் இந்த வீடியோவாக இருக்கட்டும், இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்கள் சிஸ்டராக இருந்து சொல்கிறேங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக இருந்து சொல்கிறேன். இந்த கஷ்டம் எல்லாமே வந்து கடவுள் வந்து நீங்கள் உங்களை உணர்கிற வரைக்கும் தாங்க. உங்களுக்குள்ளே போய் இன்னர் செல்ஃபில் நீங்கள் யார், உங்களை எப்படி பார்த்துக்கணும், மெடிடேஷன் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நிறைய பிராணாயாமா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ண உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக மாறுங்க. நம்ம தாங்க நிறைய விஷயங்களை இருத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறையா பாடங்கள் கற்றுக்கிறதுக்காக தான் நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வருது. இது எல்லாமே நம்ம தான் இருத்துருக்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் இன்னும் வந்து அந்த ஒரு ஹையர் லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு புரியுங்க. இந்த 3D வேர்ல்டில் நம்மளால் இவ்வளோ தான் புரிஞ்சிக்க முடியும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறதே இந்த ஒரு 3D வேர்ல்டில் எதுவுமே நமக்கு புரியாதுங்க. இப்போ கண்ணுக்கு எதிர்ப்புற ஒரு பணம் இருக்கா, அதை பார்க்குறோம், இதுதான் உலகம். கண்ணுக்கு எதிர்ப்புற மனுஷங்க இருக்காங்களா, இவங்க தான் நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இது எதுவுமே நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. கண்ணுக்கு எதிர்ப்புற நம்ம பேரில் ஒரு பூமி இருக்கா, நாளைக்கே வந்து ஒரு பூகம்பம் வந்தாலும் முடிஞ்சு போச்சுங்க, ஒரு வெள்ளம் வந்தாலும் முடிஞ்சு போச்சு. அப்போ எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா? நம்ம இங்கே இந்த உலகத்தில் நடிக்க வந்திருக்கோம், நடிகர்களாக வந்திருக்கோம். ஏதோ சில லெசன்ஸ் நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்காக ஒவ்வொரு பிறவியாக எடுத்து வந்திருக்கோம். இந்த ஜென்மத்தில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஆன்மாவுக்கு தேவை அப்படிங்கிறதுனால கடவுள் அலோவ் பண்ணுறாங்கங்க. எந்த ஒரு கஷ்டத்தையும் கடவுள் நம்மக்கிட்ட அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் குழந்தைகிட்ட அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் படிக்கணுங்கிறதுக்காக தான். நம்மளுடைய குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் அனுப்புவோம்.
அங்கே வந்து நல்லா குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக தான் கஷ்டமாக இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக மாற்றி மாற்றி போகிறோங்க. அங்கே டீச்சர் அடித்தாலும் சில நேரம் வந்து அந்த காலத்தில் உள்ள பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, படிக்கலைன்னா நல்லா அடிங்க, சொன்ன பேச்சு கேட்கலன்னா திருத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தான் இந்த காலத்தில் வந்து என் பிள்ளைய அடிக்கக்கூடாது, தொடக்கூடாது, தொட்டால் போலீஸில் கேஸ் கொடுப்பாங்க அப்படின்றாங்க. ஒரு நல்ல பழக்கம் ஒரு குழந்தைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக எப்பேற்பட்ட ராஜாவோட குழந்தையாக இருந்தாலும் குருக்கல்வி மூலமாக அங்கே கஷ்டப்பட்டு அந்த துறவி மாதிரியே அந்த ஒரு ராஜாவுடைய பையனும் வந்து அந்த இடத்துல பாடம் படிப்பாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு படிக்கிற பாடம் தான் அவங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து அதுங்களுக்கு வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் நம்ம தான் வந்து இப்போல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல்னு சொல்லிட்டு ஃபோன் மூலமாக படிக்கிறாங்க, அதன் மூலமாக படிக்கிறாங்கன்னு ரொம்ப வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக குழந்தைங்கள வச்சுருக்கோம். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இது எதுவுமே வந்து அவங்களால வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரியல. வாழ்க்கைனா எல்லாமே இருக்கும், கஷ்டமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். இதுலேருந்து தெரிஞ்சு நம்ம வரணும். நம்மளை சுற்றி நிறையா மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்ந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க கிட்டலாம் நம்ம எப்படி பழகணும், எப்படி வாழ்க்கையை நடத்தணும், எப்படி முன்னேறி கொண்டு போகணும் இப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக தான் ராஜா வீட்டு பிள்ளைங்களே வந்து காட்டில் போய் இருந்து பல வருஷம் பாடங்களை கற்றுக்கிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம இப்போது குழந்தைங்கள வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக ஒரு பெரிய ஹை ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம். அதுங்களுக்கு வந்து கஷ்ட நஷ்டமே தெரியாமல் வளர்த்துறோம். சூழ்நிலைகளை பற்றி எந்த ஒரு ஞானமும் இல்லை. குழந்தைங்க யாராவது மிஸ் அடிச்சிட்டாங்கன்னா உடனே போய் கேட்குறோம். பக்கத்தில் எந்த குழந்தையும் கூடயும் நம்ம விளையாட விடுறதில்ல. அதுங்களுக்கு எப்படி நம்ம சுற்றுச்சூழலில் எப்படி அதுங்க வந்து இவ்வளோ ஒரு கம்பாரிசனான இந்த உலகத்தில் அதுங்க எப்படி மீண்டு வர்றது, என்ன பண்ணுறதுன்னு அதுங்களுக்கு தெரியல. டக்குன்னு வந்து ஒரு கோவம் வந்துடுது, டக்குன்னு சென்சிட்டிவ் ஆகிடுறாங்க, ஒன்றுமே புரியல, எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஏதாவது ஒரு தோல்வியை பார்த்தா கூட அந்த குழந்தைங்க வந்து பயத்தில் வந்து விஷம் குடிக்கிறாங்க. ஒரு காதல் தோல்வியாக இருக்கட்டும், லைஃப்பில் ஏதாவது தோல்வியாக இருக்கட்டும், பிஸ்னஸ் தோல்வியாக இருக்கட்டும், ஏதாவது லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையை பார்த்தும் பயந்து போகிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமுமே சின்ன வயசுலேருந்து கொடுக்காம நம்ம வந்து அதுங்க போகிற போக்கில் அதுங்க கஷ்டப்படாமல் இருக்கணும், நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால தான் அந்த மனநிலையில் நிறைய பேர் இப்போ வளர்ந்து வந்திருக்காங்க. நான்லாம் அந்த ஒரு மனநிலையில் வளர்ந்து வரலைங்க. எல்லா கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து எல்லாமே வந்து பட்டு எல்லா அனுபவத்தோடு தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற கொஞ்சம் ஜென்ரேஷனில் உள்ள மக்களுக்காக நான் சொல்கிறேன். அதனால் வந்து இப்போ சுற்றியில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே பெரிய பிரச்சனையாக நமக்கு தெரியுது இல்லையா? இதெல்லாம் தான் உண்மை, இந்த கண்ணில் பார்க்குற எல்லா விஷயமும் உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம், கடவுள் தன்மையை வந்து எல்லாருமே மறந்துட்டாங்கங்கிற ஒரு விஷயந்தான் வந்து இப்போ தெரியுது. சாமியே இப்போ வந்து யாரும் கும்பிட்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. சாமி இருக்குன்னு நம்ம ஏதாவது ஒரு துண்ணூறு பூசிட்டு நம்ம வந்து கோயில்கிட்ட போனால் கூட எல்லோரும் வந்து ஒரு சிரிப்பாக என்ன எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்னு சொல்கிறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போது இந்த உலகமே மாறிடுச்சு, எண்ணமே மாறிடுச்சு. மக்களோட மைண்டில் வந்து ஒரு நல்ல எண்ணமே இல்லை. எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபாஸ்ட்டாக எனக்கு வெற்றி கிடைக்கணும், நம்ம நினச்சது நடக்கணும், நம்ம நினச்ச பையன் கிடைக்கணும், நம்ம நினச்ச வாழ்க்கை நடக்கணும், எனக்கு இந்த பொருள் வேணும், அதுவும் உடனே கிடைக்கணும். அந்த டைமிங் கூட யாருமே கொடுக்கறதில்ல. இந்த டைமுக்குள்ளே டக்குன்னு எனக்கு வேணும், டக்குன்னு எனக்கு வேணும்னு எல்லாமே அவசர உலகத்தில் அவசரமாக எல்லாமே திங்க் பண்ணுறாங்க. அவசரமாக வாழ்க்கையில் முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு தப்பாக போய் திரும்ப வந்து எல்லா கஷ்டத்தில் வந்து நிற்கிறாங்க. அதனால் இதில் வந்து நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பாடமாக வந்து நம்ம இப்போ கற்றுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம குழந்தைங்களையும் கற்றுக்க அலோவ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதுங்க நிறையா விஷயங்களில் வந்து அடிபட்டு கற்றுக்கும் போது தான் அதுங்க வாழ்க்கைக்கு வந்து பின்னாடி வந்து வர்ற சந்ததியினருக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் வாழ தெரியாமல் பின்னாடி வர்ற அந்த ஃபேமிலிக்கும் அவங்க குழந்தை குட்டிங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கவே ஆள் இல்லை. இப்போல்லாம் வந்து லைஃப்பில் என்ன கஷ்டப்பட்டாலும் அதுக்கு உண்டான தீர்வு சொல்லிக் கொடுக்கலாம். முன்னாடி மூதாதையர்கள்லாம் இருந்தாங்க, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. இப்போ எல்லாமே நியூட்ரல் ஃபேமிலி. அம்மா ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க, அப்பா ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க, பிள்ளை ஒரு பக்கம் படிக்குது, வேலைக்காரங்க சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைங்க வளருது. அப்போ எப்படி இருக்கும்? அதுங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே தெரியல, எந்த ஒரு பலம் தெரியல, ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி வளர்கிற குழந்தைங்க தான் இன்றைக்கி நிறையா வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் நோக்கி அந்த பக்கமாக போகிறாங்க. ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலை. எல்லாமே வந்து ஒரு ட்ரைனிங் பண்ண மாதிரி, ஒரு குதிரையை எப்படி ட்ரைனிங் பண்ணால் அந்த ஒரு ரேஸ்க்கு போகும், அந்த மாதிரி தான் குழந்தைங்க வாழுதுங்க. அதனால் குழந்தைங்கள நல்லா ஃப்ரீயாக விடுங்க. எல்லா கஷ்டமும் சின்ன வயசுலேருந்து அனுபவித்து பழகணும். எல்லா வசதியோடு அந்த குழந்தைய வாழ வச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து பின்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்படுங்க. எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து பழகுங்க. அதுதான் வந்து குழந்தைங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.